நம்முடைய கருத்தரங்கில் அடுத்து சிறப்பு பேச்சாளராக கோவையில் இருந்திருக்கும் ஜோதிட ஆச்சாரியா மதிப்பிற்குரிய திருமதி ரேவதி மேடம் அவர்களை ராஜயோகம் தரும் ராகு அல்லது ராகு தரும் ராஜயோகம் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். குருவே சரணம். இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவகிரக நாயகர்களுக்கும் எனக்கு ஜோதிட மெய்ஞானத்தை அளித்த குருநாதர் கைலாஷி விஜயமோகன் ஐயா அவர்களுக்கும் நமது ஈசன் ஜோதிட அறிவகத்தின் நிறுவனரான பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்றேன். இன்னைக்கு நம்ம வந்ததுல இருந்தே பார்த்தா ஒவ்வொருத்தருமே பேசுறப்ப ராகுவ தொட்டே தான் பேசிட்டு இருந்தாங்க. காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு பேச்சோ ஒரு செயலோ நடைபெறாது. இன்னைக்கு காலையில 8:27 மேல பாத்தீங்கன்னா பாலவ கரணம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது ராகுவினுடைய கரணம். இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா ஐந்திரம் சொல்லக்கூடிய நாமயோகம் நடக்குது. இந்த நாமயோகத்தினுடைய யோகி பாத்தீங்கன்னா அதுவும் ராகுதான். சோ காரணம் இல்லாம அவரை பத்தி நம்ம யாரும் பேசவே மாட்டோம். அடுத்து இப்ப ராகுவை பத்தி நான் பேசவே போறேன். சோ அதுவும் நிழல் கிரகம், நிழலை கொடுத்துட்டாரு. நிழல் மட்டும் இல்ல, செயற்கை இல்ல, அது வந்து அவங்களும் வந்துட்டாங்க. அடுத்துதான் ராகுனாலே செயற்கை தானே. சோ செயற்கையான வெளிச்சத்தையும் கொடுத்துட்டாரு. சோ அவருடைய காரண காரியங்கள் எந்த ஒரு விஷயமே காரண காரியம் இல்லாம நடக்காது. ஓகே, இப்ப இன்னைக்கு நான் பேச எடுத்துட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தா ராகு தரும் ராஜயோகம். இதை பத்தி தான் பேச போறோம். யார் இந்த ராகு? முதல்ல ராகு யாருன்னு தெரிஞ்சா தானே அவர் கொடுக்குற ராஜயோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ யார் அந்த ராகு? போகக்காரன், சுகவாசி, நிழலாய் நின்று சுகத்தை, புற இன்பத்தை, லௌதீக வாழ்க்கையை அழிக்கக்கூடியவன் தாங்க நம்முடைய ராகு பகவான். ஆசையை தூண்டக்கூடிய ஒரு தூண்டில்காரன், அதுதான் ராகு பகவான். ராகுவை போல கொடுப்பாரும் இல்ல கெடுப்பாரும் இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம கேட்டிருப்போம். அதே போல இருக்கிறவனுக்கு ஒரு வீடு ஆனா இல்லாதவனுக்கு பல வீடு. நம்ம ராகு அப்படித்தாங்க. ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்தாருன்னா அந்த வீட்டு அதிபதியை புறம் தள்ளிட்டு அந்த வீட்டை முழுமையா ஆளுமை செஞ்சு தன்னோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வரக்கூடிய மகாராஜா, வல்லமை பொருந்திய மகாராஜா யாருன்னு கேட்டா அவர் தான் ராகு பகவான். சரிங்களா? அடுத்ததான் பார்த்துட்டா ராகு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கால புருஷ அடிப்படையில ராகுவினுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப காலப்புருஷ அடிப்படையில பாருங்க, திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி, சதயம், இது 3 எங்க இருக்கு? காற்று ராசி. காற்று ராசி எப்படிங்க? காற்று இல்லாத இடம் இருக்கா? காற்று ராசி தான். அது மட்டும் இல்ல, அது காமராசியும் கூட. ஆசை, இன்பம், அனுபவித்தல் சொல்லக்கூடிய காற்று ராசியிலையும் காமராசியிலும் தான் ராகுவினுடைய நட்சத்திரமே அமைஞ்சிருக்கு. இதை வச்சே நம்ம ராகு எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம அழகா புரிஞ்சுக்க முடியும். அடுத்தபடியா பார்த்தா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கறதே ஒரு எதிர்நீச்சல் வாழ்க்கை வாழுங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம பிறந்த நம்முடைய வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கை நல்லவனையா, தீவனையா, யோகமான வாழ்க்கையா, அவயோகமான வாழ்க்கையா, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ போறோம் அப்படிங்கறது நிர்ணயிக்கிறதே நிழல் கிரகங்களான இந்த சர்வ கிரகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. ஒரு ஜாதகத்துல ராகு எங்க உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கறத வச்சுதான், அதைய பொறுத்துதான் ராகு தரக்கூடிய ராஜ யோகம் அப்படிங்கிற விஷயம் அமைந்திருக்கு. எல்லாத்துக்குமே ராஜயோகம் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா, சோ இப்ப யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி, ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி, 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்க, பூமேடைதனில் படுத்துறங்கும் ராஜயோகம் போற்றுடுவார் வேறு இன்னும் போல கேளாய், ஏமாறாதே 4 கேந்திரத்துடனும் இடைவிடாமல் கிரகம் இருந்தாங்கள் தேமேவு பர்வதமாம் ராஜயோகம் செப்பே அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜாதக அலங்கார நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் சொல்லக்கூடிய இந்த 5 வீடுகள்ல ராகு இருந்து அந்த தசாபுத்தி உங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே சமயத்துல அந்த ராகு அமர்ந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த அடுத்த கேந்திரத்துல தொடர்ச்சியா கிரகங்கள் இருந்துச்சுன்னா, ராகு அமர்ந்த வீட்டுக்கு கேந்திரத்தில் தொடர்ச்சியா கிரகம் இருந்துச்சுன்னா அத பர்வத யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பர்வத யோகத்தினாலே அந்த ஜாதகர் ஒரு செல்வந்தனான வாழ்க்கையை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ராகுவினால ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற இந்த பாடல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய லக்னத்திலேயோ அல்லது ராசியில் இருந்தோ உபஜிகஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல ராகு உங்களுக்கு அமர்ந்திருந்தாருன்னு சொன்னா
ஒரு 35-40 வயதுக்கு மேல உங்களுடைய சொந்த உழைப்பினால் சொந்த வண்டி, வீடு, வாசல், வாகனம்னு வாங்கக்கூடிய கண்டிப்பான ஒரு உயர்ந்த நிலை கிடைக்கும். அல்லது இல்ல அசுபகிரக தொடர்பு வேற ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கண்டிப்பாக ஒரு உயர்வுங்கிறது இருந்தே தீரும். இதை நீங்க யாருக்கு வேணா அடிச்சு சொல்லலாம். கண்டிப்பா அந்த அமைப்பு இருக்கா? 40 வயசுக்கு மேல பொருளாதார உயர்வு இருந்துச்சா இல்லையா? இருக்குதுன்னு நீங்க அடிச்சே சொல்லலாம். அந்த மாதிரி உபஜயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதாவது நம்ம கேந்திரத்திலேயோ உபஜயஸ்தானத்திலேயோ ராகு இருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு பொருளாதார வளர்ச்சியோ கொடுத்தே தீர்வாருங்க. அடுத்ததான் இதே அமைப்பை வந்து நம்ம புலிப்பாணி பாடல்ல சொல்றாரு, கேளே நீ சேல் கண்ணி எருது மேடம் எதையுள்ள மகரமடா கடகன் தண்ணி நீ கரும்பாம்பு அதனில் தோன்ற கொற்றவன் யோகங்களை புகழ்ந்துடுதா. கிரகங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதிபத்திய வீடு 2 வீடு இருக்கும். அதே போல மாரகாதிபதி பாதகாதிபதிங்கிறது மற்ற கிரகங்கள் வரும். ஆனா ராகு கேதுக்கள் மாரகாதிபதியும் பாதகாதிபதியா வரமாட்டாங்க. இவங்களுக்கு ஒரே வீடுதான். எந்த வீட்டுல போய் உட்காரா அந்த வீட்டின் வழியாகத்தான் தன்னுடைய முழு ராஜயோக பலனையுமே ராகு கேதுக்கள் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய லக்னத்திலிருந்து 1, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடங்கள்ல ராகு இருக்காரு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ராகுடைய தசாபுத்தி நடக்குதுன்னு சொன்னா கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டு சம்பாத்தியம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சாதாரண நிலையிலிருந்து திடீர் வளர்ச்சி, ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைதுன்னு சொன்னா கண்டிப்பாக ராகுவின் சம்பந்தம் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. வேற எந்த கிரகங்கள்னாலும் திடீர் வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல கிளர் யோகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு கனமான கரும்பாம்பு கேந்திர கோணம் அத்தலத்தோன் சுபரை கூட அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் மெத்த சிவசிவா கிளர் யோகம் திடமாய் செப்பு கூரப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க குமரனுக்கு அனுதினமும் பலமே கூறு அப்படின்னு அழகான பாடல சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா ராகுவுக்கு கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ அமர்ந்து அந்த ராகு கேதுக்கு வீடு கொடுத்த வீட்டினுடைய அதிபதி இருக்காரு இல்லைங்களா, அவரு சுபகிரகத்தோட தொடர்பு பெற்றாலோ அல்லது அந்த வீட்டு அதிபதி ராகுவையே பார்த்தாலோ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அனுதினமும் யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு, நல்ல செல்வந்தனா வாழக்கூடிய அமைப்பை கிடைக்கும் அப்படின்னு புலிப்பாணி பாடல சொல்லப்பட்டிருக்குது. அதே போல புதையல் யோகம், ஆரப்பா கரும்பாம்பு ஆறிலேற அப்பனே செம்பாம்பு ஈராரேற சீரப்பா சிறந்த குரு கேந்திரமேற சிவசிவா அஷ்டலட்சுமி யோகம் கூரப்பா கணங்களுக்கு வழி கொடுத்து கணத்தில் உள்ள திரவியமும் வெளியிலெடுத்து பாரப்பா பாக்கியங்கள் கண்ணால் பார்ப்பான் பண்பாக புலிப்பாணி பகிர்ந்தேன் பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருடங்களுக்கு பயந்து நம்ம நகை பணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதையலா புதைச்சு வச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல புதையல்னு சொன்னாங்க. இந்த காலகட்டத்துல புதையல் அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை சொல்லக்கூடியது. நம்ம எதிர்பார்க்காம கிடைக்கக்கூடிய எல்லாமே அதிர்ஷ்டங்கள் தான். ஒரு நம்ம உழைப்பு இல்லாம கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இது எல்லாமே அதிர்ஷ்டவசமாக கிடைக்கும். எப்படி இருந்தா கிடைக்கும் இந்த புதையல் யோகம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல 6ல ராகு இருந்து 12ல கேது இருந்து இதற்கு திரிகோணத்தில் அதாவது கேந்திரத்துல குரு இருந்தாருன்னு சொன்னா அதத்தான் புதையல் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ராகுவினுடைய அமைப்பை வைத்து பர்வத யோகம், மகா சக்தி யோகம், சாம்ரஷி யோகம், அஷ்டலட்சுமி யோகம், காலசர்ப யோகம், பீஜ யோகம், மகா சக்தி யோகம், கிளர் யோகம், சண்டாள யோகம், இந்த மாதிரி பல யோகங்கள் ராகுடைய அமைப்பை வச்சுதான் சொல்லப்படுது. சரி, இந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு ராகுவுடைய ராஜயோகம் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. நீங்க பாலவ கரணத்திலேயோ நாகவ கரணத்திலேயோ பிறந்திருந்தீங்கன்னா அந்த கரணத்தினுடைய அதிபதி ராகு பகவான் தான். அவர் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார். கரணத்தை பிடித்தால் காரிய சித்தின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை, கோச்சாரம் சரியில்லை, என் ஜாதகமே சரியில்லைனா கூட கரணத்தை பிடித்தால் நீங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம். கரணம் அப்படிங்கிறது நிலத்தத்துவம். நமக்கு அந்த தங்கம், வைரம், பொன் பொருள் எங்க கிடைக்குது? நிலத்துக்கடியில இருந்தா கிடைக்குது. அப்போ இந்த நிலத்தில் ஒரு நல் வாழ்க்கையை நான் ஆசைப்பட்ட மாதிரி சௌகரியத்தோட நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா நிலத்தத்துவம் சொல்லக்கூடிய கரணத்தை பிடித்தால் காரிய சித்தி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த பாலவ கரணத்திலேயோ அல்லது நாகவ கரணத்திலேயோ பிறந்தவங்களுடைய அதிபதி யாருன்னு சொன்னா ராகு பகவான் தான் வருவார். சோ அவங்க ராகு காலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அந்த கரணத்துல பெறக்காட்டி கூட அந்த கரணத்தை நீங்க அந்த கரணம் நடக்கிற அன்னைக்கு தீபமேத்தி வழிபாடு பண்ணா கண்டிப்பாக ராகு பகவான் நன்மையே செய்வாரு. அதே மட்டும் இல்லாம இன்னைக்கு 5ம் நடக்குது இல்லைங்களா, நம்ம சொல்லிட்டு ராகுதான் இன்னைக்கு யோகையா வராருன்னு. அதே போல 5ம் கரணம், வியாதிபாதம், திருதி, இந்த 3 நாம யோகத்துக்குமே யாரு யோகியா வருவார்னா அவரும் ராகு பகவான் தான் வருவார். சோ அந்த கரணத்துல பிறந்தவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுப்பாரு. அதே போல பாத்துட்டீங்க அப்படின்னா
3, 6, 8, 12 இந்த இடங்கள்ல லக்னத்திலிருந்து ராகு பகவான் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்று திரிகோணத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னா அவருடைய தசாபுத்தி காலங்கள்ல கண்டிப்பா ஒரு யோக பலனை கொடுத்தே தீர்வாருங்க. ராகு பகவானோட வளர்ச்சி அப்படின்னாலே ராகு பகவான் இல்லாம கிடையாது. புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி துறை, மருத்துவம், எல்லா விஷயத்திலுமே அறுவை சிகிச்சை, தொழில்நுட்பத்துறையில பன்மடங்கு வளர்ச்சி, இந்த மாதிரி நம்ம எங்க பார்த்தாலும் ராகுவினுடைய சம்பந்தம் தொடர்பு இல்லாம எதுவுமே இருக்கவே முடியாது. அதே போல சந்திரன் அப்படிங்கிறது தினகிரகம், பயணிச்சுட்டே இருக்கக்கூடிய கிரகம். அப்போ சந்திரன் கடகம் சொல்லக்கூடியது நீர் வீடு. அப்ப சந்திரன் கடகம் இதோட ராகு சம்பந்தப்பட்டாருன்னு சொன்னா கண்டிப்பாக வெளி மாநிலம், வெளிநாடு, அது மட்டும் இல்லாம வெளி மொழி பேசக்கூடிய மக்கள், வேற்று ஒரு உத்தியோகம் சம்பந்தமா முஸ்லீம் இன மக்கள், வேற்று மொழி பேசக்கூடிய மக்கள், இவங்களை பாக்குறதுக்காக நம்ம கண்டிப்பா இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். சந்திரன் கடகம் ராகு இவர்களுடைய தொடர்பு தான் கண்டிப்பா வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோக அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு அந்த காலகட்டத்துல வந்தே தீரும். சரி, இப்ப இந்த அமைப்பு எதுவுமே எனக்கு இல்லைங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஜனனகால ஜாதகத்தில் தராத ஒரு யோகத்தை ராகு பகவான் கோச்சாரத்தின் மூலியமா கொடுக்கிறார். 12 ராசி, ஒரு ராசியில 1.5 வருஷம் 18 வருஷம் ஒரு சுத்தி வராரா? அப்படி வரும் பொழுது உங்களுடைய லக்னத்துக்கு உபஜய ஸ்தானத்துல வருவாரா? உபஜய ஸ்தானத்துல வரும் பொழுது கண்டிப்பா நம்ம நல்ல விஷயத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தே தீர்வார். அப்ப கோச்சாரத்தின் மூலியமா ராகு உங்களுக்கு உபஜய ஸ்தானங்களை வந்து உட்காரும் பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நல்ல ராஜயோக பலனா கொடுப்பாரு. ஆனால் முக்கியமா அது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். அதை நம்பி பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு நல்லா பணம் வந்துச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த காலகட்டம் முடிகிறப்ப அந்த யோகம் குறைஞ்சிடும். அதனால கோச்சாரத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய பலனை தற்காலிகமானது, ஜனனகால ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய நிரந்தர பலனை அது கொடுத்துறாது. சரிங்களா? அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த யோகம் இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சு பயன்படுத்தும் பொழுது நம்ம தேவையில்லாத சிக்கல்களை சிக்காம நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். சரிங்களா? அதனால அந்த விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா பண்ணணும். பொதுவா இந்த ராகு அப்படிங்கிறது நம்ம நடந்து போயிட்டு இருக்க ஒருத்தர் திடீர்னு ஒரு விமானத்துல போகக்கூடிய அமைப்பும், கோணிப்பையில படுத்த ஒருத்தருக்கு பஞ்சமெத்தில படுக்கக்கூடிய ஒரு ராஜயோகமான ஒரு வாழ்க்கை அமைப்பு, இதெல்லாம் யாரு கொடுப்பான்னா ராகுவை தவிர பிரம்மாண்டமான திடீர் வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயங்களையும் வேறு எந்த கிரகங்களாலும் தரவே முடியாது. சரிங்களா? ஒருவேளை ராகு தசாபுத்தி நடக்குது, எனக்கு சில பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறதே அந்நிய கிரகம் தான். சோ நீங்க என்ன பண்ணலாம், அந்நிய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு உங்களால் ஆன என்ற உதவிகளை செய்யலாம். அது ராகு காலத்துல நீங்க பண்ணலாம். ராகு கால வழிபாடை எடுத்துக்கலாம். குறிப்பா இந்த பாலவக்கரணம் நாகவக்கரணத்துல பிறந்தவங்க, ஐந்திரம் திருதி இந்த ராகு யோகியா வரக்கூடிய நாமயோகத்தில் பிறந்தவங்க, ராகுவினோட நட்சத்திரமான திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய ராகு காலத்துல தங்க வாங்கினீங்கன்னா அது பன்மடங்காக பெருகும். சரிங்களா? என்ன ராகு உங்களுக்கு யோகியா தான் வர்றார். ராகுங்கிறதே பெருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை ராகு காலம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 10 to 12 அங்க குரு ஓரந்துட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப அங்க குரு வரும் பொழுது நீங்க தங்கம் வாங்கும் பொழுது கண்டிப்பா அது பன்மடங்காக பெருகும். மற்றவங்களுக்கு எப்ப இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த யோகத்துல அந்த கரணத்துல பிறந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுத்தே தீரும். அதனால ராகு தரக்கூடிய ராஜயோகத்தை அனைவரும் பயன்படுத்துங்கள். உங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சிறப்பான வாழ்வையும் ராஜ யோகத்தையும் ராகு பகவான் கொடுப்பார். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கு ஒரு மிக நன்றி. என்னுடைய பேர் வந்து கோவை ரேவதி. நான் அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்துல ஜோதிட ஆச்சாரியரா தாராபுர மையத்துல பணியாற்றிட்டு இருக்கிறேன். வகுப்புகள் நேரடி வகுப்பு, ஆன்லைன் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கேட்கலாம். என்னுடைய 9791408773. பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நம. மதிப்பிற்குரிய அவர்கள் ராகு தரும் ராஜயோகம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு மிகச்சிறப்பான உரை ஆற்றினார்கள். அவங்க தலைப்பு வச்சாங்களோ என்னமோ தெரியல, கரெக்டா ராகுடைய அம்சத்திலே தான் பேச வேண்டியிருக்கு. ஸோ மிகவும் ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவு. அவர்களுக்கு எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு எங்களுடைய அறக்கட்டளையின் துணை செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம்.